உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இப்போ ரோட்டில் பொதுமக்கள் சண்டை போடுறாங்க. சரிங்களா? எத்தனையோ சண்டையை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் அதை யார் வேண்டாலும் விளைய விடலாம்ல. உண்மையாக பொய்யா? சொந்தக்காரங்களே இல்லாமல் இருப்பாங்க. ரெண்டு சொந்தக்காரங்க சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களோட விளைய விடுவாங்க. அதையும் அவங்க அடங்கலையா, அடுத்து காவல்துறை வரும். அடுத்து டெவல் ஸ்டேஷன் போவாங்க, நீதிபதிட்டு போவாங்க. எப்படியோ சரி பண்ணி வந்துடுவாங்க. இதுக்கும் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? காங்கிரஸ் கட்சியில் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்கிறாரு, ட்ரம்ப் தான் சமாதானம் செஞ்சார், பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்தினார். சண்டை பிடிக்கிறத யார் வேண்டாலும் தடுத்து நிறுத்தலாம் சார். இதெல்லாம் வரலாறு சார். ஒருத்தர் அடித்து மல்லு கட்டு விட்டு வேடிக்கை பார்க்கறது வீரனுக்கு அழகே இல்லை. இது நம்மளுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கம். சண்டை பிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் தடுத்து நிறுத்துறது பொதுமக்களுடைய கடமை. சரிங்களா சார்? அடுத்து செயினை போட்டு அனுப்புனாங்கன்றீங்க. செயின் போடுறது அசிங்கமே கிடையாது. ஏன்டா இந்தியன் காவல்துறை போட்டுதான் இருக்குது. எல்லா பேர்த்துக்கும் போடுதா? இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் செயினை போட்டு வச்சுருக்கா? ஏன் சில மனிதர்களுக்கு மட்டும் போடுது? இந்தியா மனிதர்கள் அமெரிக்காவில் நிறையா பேர் இருக்காங்க. எல்லா மனிதனுக்கும் செயினை போட்டுச்சா அமெரிக்க அரசு? போடலே. அமெரிக்காவிலே திண்டு விட்டு அமெரிக்காவில் ட்ரம்மை சுடலாமா? சொல்லுங்கள் இந்தியா மக்களே, அமெரிக்கா மக்களே சொல்லுங்கள். அமெரிக்காவிலே திண்டு விட்டு உழைச்சி சாப்பிட்டு அவரை காதுக்கு நேரம் சுட்டா அவர் விடுவாரா? அப்போ கணக்கு வழக்கு பார்ப்பார்ல. கணக்கு வழக்கு பார்க்காதனால என் நாட்டிலே திண்டு விட்டு என்னையவே காதுக்கு நேரம் சுடுறீங்களா என்று அவர் கணக்கு வழக்கு பாட்டார். இந்த வேலையை எவன்டா பார்த்தவன்? கணக்கு வழக்கு பார்க்கணும்ல. அதான் உண்மை. காசு கொடுத்தா மனிதர்கள் என்ன வேண்டாலும் செய்வார்கள். நல்லவர்களோட கெட்டவர்கள் ஆக முடியும். தவறு நடந்துச்சா இல்லையா? அமெரிக்காவில் தப்பு நடந்துச்சா இல்லையா? உலக கூட்டத்தில் காதுக்கு நேரம் சுடுறாங்க. அப்போ கணக்கு வழக்கு எடுத்துட்டாரு. யார் அந்த வேலையை பார்த்தேன்? இது தப்பே இல்லையே. இந்தியன் அமெரிக்காவில் எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. எல்லா பேருக்கும் வழங்க மாட்டல. காவல்துறை இந்தியாவில் இருக்குது. எல்லா பேருக்கும் வழங்க மாட்டல சார். சில பேர்